வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நாம விஜயநகர அரசோட சிறந்த ஆட்சியாளனான கிருஷ்ணதேவராயனை பத்தியும் விஜயநகர அரசோட வீழ்ச்சிய பத்தியும் பார்க்கலாம். வீர நரசிம்மராயன் துளுவ வம்சத்தை தோற்றுவிச்சான் அப்படிங்கறத நாம போன காணொலியிலேயே பார்த்தோம். வீர நரசிம்மராயனுக்கு அப்புறம் அவனோட தம்பியான கிருஷ்ணதேவராயன் விஜயநகர அரசோட மன்னனானான். கிருஷ்ணதேவராயன் முன்னால இருந்தவங்களை விட அதிக நிலப்பரப்பை கைப்பற்றி ஆண்டு வந்தான். இதுக்காக ஏகப்பட்ட படையெடுப்புகளை அவன் மேற்கொண்டான். சாலு வம்சத்தோட வீழ்ச்சியால ஏற்பட்ட குழப்பத்தினால ஒடிசாவை ஆண்ட கஜபதியர்கள் ஆந்திர கடலோர பகுதிகளை விஜயநகரத்திட்ட இருந்து கைப்பற்றி ஆண்டு வந்தாங்க. அதை திரும்பவும் மீட்க கிருஷ்ணதேவராயன் கிபி 1512 கஜபதியர்கள் மேல படையெடுத்தான். கஜபதியர்களை ஜெயிச்சு ஆந்திர கடலோர பகுதிகளை விஜயநகரத்தோட மீண்டும் இணைச்சான். மேலும் விசாகப்பட்டினத்துல கஜபதியர்களை ஜெயிச்சுக்கிட்டதுக்கான ஒரு வெற்றி துணையும் அவன் நாட்டினான். பாமினி சுல்தானத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அகமது நகர், பிஜாப்பூர், பெரர், கொல்கொண்டா மற்றும் பிதார் ஆகிய பகுதிகளை ஆண்ட சுல்தான்கள் தங்களை சுதந்திர ஆட்சியாளர்களா அறிவிச்சுக்கிட்டு தக்காணத்தை ஆண்டு வந்தாங்க. இந்த நிலையில கிருஷ்ணதேவராயன் பிஜாப்பூர் சுல்தான் மேல படையெடுத்து குல்பர்கா, பிஜாப்பூர் பகுதிகளை விஜயநகர அரசோட இணைச்சான். தொடர்ந்து பிதார் மேலையும் வெற்றிகரமா படையெடுத்து நாட்டோட எல்லையை அவன் விரிவுபடுத்தினான். பிஜாப்பூர் மற்றும் பிதார் வெற்றி கிருஷ்ணதேவராயனை கொல்கொண்டா மேல படையெடுக்க தூண்டுச்சு. விஜயநகர பிரதமரான திம்மருசு தலைமையிலான படை கோல்கொண்டாவோட சுல்தானான குல் குதுப்ஷாவை ஜெயிச்சிச்சு. ஆனா கிபி 1513 கிருஷ்ணதேவராயனுக்கும் குல் குதுப்ஷாவுக்கும் இடையே நடந்த போர்ல விஜயநகரத்துக்கு சொந்தமான பனகல் கோட்டை சுல்தானிய படையால கைப்பற்றப்பட்டுச்சு. ஐரோப்பாவோட போர்த்துகேயர்கள் மலபார் மற்றும் கொங்கன் பகுதிகளை தங்களோட கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு நாவலன்ல வணிகம் செஞ்சு வந்தாங்க. இவங்க கிருஷ்ணதேவராயருக்கு ஏகப்பட்ட போர்கள்ல பட உதவி செஞ்சாங்க. பதிலுக்கு தேவராயன் பட்கல் அப்படிங்கிற இடத்துல கோட்டை ஒன்ன கட்டுறதுக்கு போர்த்துகேயர்களுக்கு அனுமதி கொடுத்தான். இவனோட காலத்துல பயஸ் மற்றும் நுனிஸ் என்ற மேலநாட்டு பயணிகள் வருகை புரிஞ்சாங்க. கிருஷ்ணதேவராயன் நாயக்கர் முறை தோன்றதுக்கு முதன்மை காரணமா இருந்தான். இவனோட ஆட்சி காலத்துல மதுரையில ஏற்பட்ட குழப்பத்தை தீர்க்க விஸ்வநாதன் அப்படிங்கிறவன் மதுரைக்கு நாயக்கனா நியமிக்கப்பட்டான். மதுரையின் விஸ்வநாத நாயக்கனுக்கு அப்புறம் தஞ்சை, காளகஸ்தி, செஞ்சி, சித்தூர் ஆகிய பகுதிகளிலையும் நாயக்கர் ஆட்சி முறை விரிவுபடுத்தப்பட்டுச்சு. பிற்காலத்துல விஜயநகர அரசோட வீழ்ச்சிக்கும் இந்த முறைதான் மிக முக்கிய காரணமா இருந்துச்சு. கிருஷ்ணதேவராயன் நிர்வாகத்துல ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை மேற்கொண்டான். குறிப்பா அஸ்ததிகஜங்கள் அப்படிங்கிற 8 நபர்கள் கொண்ட அமைச்சரவைய உருவாக்கினான். இதனால அவன் அபினவ போஜன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். இந்த அஸ்ததிகஜத்தை அடிப்படையா வச்சுதான் பிற்காலத்துல மராத்திய சிவாஜி அஷ்டபிரதான் அப்படிங்கிற அமைச்சரவைய உண்டாக்கினான். துளுவ தாய்மொழியா வச்சிருந்தாலும் கிருஷ்ணதேவராயன் தெலுங்கு மொழி கவிதைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். தன்னோட அமைச்சரவையில இருந்த தெலுங்கு கவிஞரான அலாசனி பெத்தனாவுக்கு தெலுங்கு கவிதையின் பிதாமகன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினான். அமுக்த மாலியதம் அப்படிங்கிற பக்தி நூலை கிருஷ்ணதேவராயன் தெலுங்குல எழுதினான். இது தவிர ஏகப்பட்ட தெலுங்கு இலக்கியங்களையும் எழுதினான். இதனால அவன் ஆந்திர போஜன் அப்படிங்கிற பட்டப்பெயரால அழைக்கப்பட்டான். கிருஷ்ணதேவராயன் காலத்துல கோயில்கள் உயரமான கோபுரங்களுடன் கட்டப்பட்டுச்சு. இந்த வகை கோயில்கள் திராவிட கட்டட வகை கோயில்களா குறிப்பிடப்படுது. தலைநகரான ஹம்பியில கிருஷ்ணசுவாமி, ஹசரா ராமசுவாமி மற்றும் வித்தல சுவாமி கோயில்களை இவன் கட்டினான். தன்னோட தாயான நாகாம்பா நினைவா நாகலாபுரம் அப்படிங்கிற நகரத்தை உண்டாக்கினான். விஜயநகரோட சிறந்த ஆட்சியாளனாக இருந்த கிருஷ்ணதேவராயன் கிபி 1529 இறந்தான். கிருஷ்ணதேவராயனுக்கு அப்புறம் அவனோட தம்பியான அச்சுததேவராயன் ஆட்சிக்கு வந்தான். அச்சுததேவராயன் பாமினி மற்றும் பிஜாப்பூர் சுல்தான்களோட படையெடுப்பை வெற்றிகரமா தடுத்தான்.
அச்சுதனின் ஆட்சியில தளபதியா இருந்த கிருஷ்ணதேவராயனின் மருமகனான ராமராயன் ஆட்சியை கைப்பற்ற காலம் தேடிக்கிட்டு இருந்தான். இந்த நிலையில கிபி 1542ல அச்சுதன் மரணம் அடைஞ்சான். அச்சுத தேவராயனோட மகனான வெங்கடராயன் அரியணை ஏறின 6 மாசத்திலேயே ராமராயனால கொல்லப்பட்டான். வெங்கடராயனுக்கு அப்புறம் அச்சுதனோட மருமகனான சதாசிவராயன் மன்னனானான். சதாசிவன் பெயரளவுக்கு தான் மன்னனா இருந்தான். அதிகாரம் எல்லாம் பிரதமரான ராமராயன் கிட்ட தான் இருந்துச்சு. கிபி 1565ல தக்காணத்தை ஆண்ட பிஜாப்பூர், பதார், கொல்கொண்டா, பெரார் மற்றும் அகமது நகர் சுல்தான்கள் ஒன்னா இணைஞ்சு விஜயநகர் மேல படையெடுத்தாங்க. தலக்கோட்டை போர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த போரோட இறுதியில பிரதமரான ராமராயன் கொலை செய்யப்பட்டான். சதாசிவராயன் ராமராயனோட தம்பியான திருமலை தேவராயனோட உதவியுடன் பெணுகொண்டாவுக்கு தப்பி ஓடனா. இவன் கிபி 1570 வரை பெணுகொண்டாவை தலைநகரா வச்சு ஆண்டு வந்தான். சதாசிவராயனோட மரணத்துக்கு அப்புறம் துளு வம்சத்தோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. சதாசிவராயன் இறந்ததுக்கு அப்புறம் திருமல தேவராயன் தன்னைத்தானே விஜயநகரோட மன்னனை அறிவிச்சுக்கிட்டான். இவன் உண்டாக்குன வம்சம் அரவிடு வம்சம் அப்படின்னு அழைக்கப்படுது. அரவிடு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தங்களை கீழ சாளுக்கியரோட வழித்தோண்டல் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஏற்கனவே விஜயநகர அரசு மேல அதிருப்தியில இருந்த நாயக்கர்கள் திருமலை தேவராயன மன்னனா ஏற்கல. மேலும் மதுரை உள்ளிட்ட நாயக்கர்கள் சுல்தான்களுக்கு ஆதரவா விஜயநகர் மேல போர்லையும் ஈடுபட்டாங்க. திருமலை தேவராயனுக்கு அப்புறம் ஸ்ரீரங்க தேவராயன், வெங்கடாபதி தேவராயன், 2ஆம் ஸ்ரீரங்க, ராமதேவராயன், 3ஆம் வெங்கடராயன் மற்றும் 3ஆம் ஸ்ரீரங்கன் உள்ளிட்டோர் கிபி 1652 வரை பெணுகொண்டாவை ஆண்டாங்க. இறுதியா வேலூருக்கு அருகில் உள்ள விரிஞ்சிபுரம் அப்படிங்கிற இடத்துல சுல்தான்கள் ஸ்ரீரங்கனை ஜெயிச்சு விஜயநகர ஆட்சிக்கு முடிவுரை எழுதினாங்க. இதுபோல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க வாளறிவு வலைவலிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.